இருக்கலாம். நேரத்துலேயே டீ காப்பிலாம் நேரத்துலேயே ஆயிடுங்க. மணி 9 ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்ற டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? பசங்க நல்லா இருக்காங்க. வாங்க ராணி சுதா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பசங்களும் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாமல். வேறு எதுவும் தேவையில்லை, டீ மட்டும் போதும். போன கொண்டா பாக்கியலட்சுமி சீரியல் வேற பார்க்கணும். போன கொண்டா பாக்கியலட்சுமி சீரியல் வேற பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. எல்லாமே டைலாக் எழுதி பார்த்தீங்க. என்ன பண்ணுவேன் யோசிச்சு 6 மாதம் போச்சு. என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு 6 மாதம் போச்சு. நான் தூங்க மாட்டேன். தியானம் பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் ஞாபகம் வருது. தியானம் பண்ணும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வரும். அது உண்மைதான். அன்பா இரு, அன்பை மட்டும் கொடு. நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாமல். தைப்பு இருந்தாலும் வலி போக்குன்னு சொல்கிறாங்க. 31 தை போயிடுச்சு, வலியத்தான் காணும். அது உண்மைதான். நிறைய இதை வச்சு தான் எடுத்திருக்கீங்க. கேட்டு வாங்க சுதா சிஸ்டர், அதுக்குள்ளே காணவில்லையே. ஒரு கமெண்ட் போட்டீங்க. அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் காணவில்லை. நாங்கள் அனைவரும் நலம். நீங்கள் நலமா? சந்தன காற்றே நாராயணா வாங்க. காலை வணக்கம். ஞாயிறு காலை வணக்கம். டீ காஃபிலாம் முடிஞ்சா? எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் அக்கா. அண்ணா ஆமாம், ப்ரொஃபைலில் வச்சுருக்கிறீங்களே அந்த 2 பாப்பா, அவங்க யார்? ட்வின்ஸ் மாதிரி தெரியுதே. காலை டிஃபன் என்ன அக்கா? சாப்பாடு தாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. குழம்பு கொதிச்சதுன்னா சாப்பிட வேண்டியதான். காலையிலத்துக்கும் மதியத்துக்கும் சாப்பாடு. நைட்டுக்கு வேணால் சப்பாத்தி ஏதாச்சும் செய்யலாம். சப்பாத்தி தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. பாப்பா 2 பேரும் சூப்பராக இருக்காங்க. யார் அவங்க சொல்லுங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே சாப்பாடு எல்லாம் ரெடியா? லைக்கு ஓகே. நான் என்ன கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லை. ப்ரொஃபைலில் 2 பாப்பா இருக்காங்களே ட்வின்ஸ் மாதிரி, அவங்க யாருன்னு கேட்டேன். சாதம், கத்திரிக்காய், புளிக்குழம்பு. அப்படிங்களா? ஓகே ஓகே. கத்திரிக்காய் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எனக்கும். சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வதக்கினாலும் நல்லாயிருக்கும், என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்ட்டுருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, சாப்பிடுவோம் நாங்கள் எல்லாருமே. கத்திரிக்காய் ரொம்ப நல்லதுங்க. அது